64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னென்னா, நம்ம ஆடி கிருத்திகையில் முருகபெருமானை கொண்டாடக்குள்ள அற்புத பலன்கள் கிடைக்கும். முருகபெருமான கிருத்திகை சஷ்டி தினங்களில் நம்ம வழிபாடு பண்ணோமா நம்மளுக்கு உண்டான சகல சௌபாகியங்களையும் எம்பெருமான் முருகபெருமான் நம்மளுக்கு வாரி வழங்குவார். அனைத்து செல்வங்களையும் கொடுப்பார். முருகபெருமானோட அற்புதங்கள் எண்ணில் கோடி இருக்குது. மகாகுருநாதர் பிரணவத்தோட சூட்சமாக அறிஞ்சவர். அதில் மகா ரகசியம் நிறைஞ்சதற்கு இருக்குது. இந்த பூஜை முருகபெருமானோட திருவடியில் நம்ம சரணடைகிறதுனால நம்ம கடன் பிரச்சனை நீங்கும், பொருளாதார பிரச்சனை நீங்கும், பொருளாதார வளர்ச்சி அடையும், குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். இது மாதிரி எண்ணில் கோடி பலன்கள் கிடைக்கும். மகாகுருநாதர் முருகபெருமான் திருவடியில் நம்ம சரணடைகிறதுனால எண்ணில் கோடி பலன்கள் கிடைக்கும். முக்தி நிலை, ஞானம், இது போன்ற அற்புத ஆற்றல் அஷ்டமா சித்தியும் கொடுக்கும். இது மாதிரி சில ரகசிய முறைகளை சித்தர் பெருமக்கள் பயன்படுத்தி மக்கள் பயனடையணும் அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகள் காட்டியிருக்காங்க. நாம் என்ன பண்ணலான்னா, இந்த ஆடி மாதங்கள் வரக்கூட சஷ்டி கிருத்திகை நாட்களில் எந்த வருடங்கள் வந்தாலும் சரி, ஆடி மாதம் இல்லை, வரக்கூடிய அனைத்து மாதங்கள்லேயும் கிருத்திகை சஷ்டி தினங்களை செலக்ட் பண்ணி முருகபெருமானுடைய வழிபாடு செய்யுங்க. இதில் ஒரு அற்புதமான சூட்சம சக்கரம், சரவணபவா சக்கரத்தை முருகபெருமான் அருளாசி பண்ண சக்கரம். இதில் முருகபெருமானோட பரிபூர்ண அணுகிற்கும் அருளாசி பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு. அவரோட சக்திகள் இருக்கக்கூடிய மகா சக்கரம் இது. இந்த சக்கரத்தை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்து இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வில்வ பலகையாக ரெடி பண்ணிக்கணும். முடிஞ்சால் வில்வ பலகை. இந்த வில்வ பலகையில் இந்த எந்திரத்தை எழுதிக்கணும். இந்த எந்திரத்தை வில்வ பலகையில் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அற்புதமான எந்திரம், மிக மிக எளிமையான எந்திரம், ஓம் சரவணபவா அப்படிங்கிற அந்த மகா மந்திரம் தான் அதில் இருக்குது. மிக மிக எளிமையான மந்திரம், சக்கரம். இது ரெண்டையுமே உங்களுக்கு கொடுக்குறேன். இதை அப்படியே பார்த்து நீங்கள் அன்றோட உங்களோட இல்லங்களில் மிக புனிதமாக முருகபெருமானோட வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா, உங்களுக்கு உறுதியாக சகல சௌபாகியம் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், கடன் பிரச்சனை நீங்கும், உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும். இது போன்ற அற்புத சக்தி நிறைந்த மகா சக்கரம், மகா மந்திரம். மிக மிக சூட்சமமான முறை, மகாகுருநாதர் சித்தர் பெருமக்களோட முறை. ஒரு நல்ல வில்வ பலகை செலக்ட் பண்ணிக்கோங்க. வில்வ பலகையில் இந்த எந்திரத்தை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் அப்படியே செதுக்கினாலும் சரி, வரைஞ்சாலும் சரி, உங்களோட எந்த எண்ணங்களோ அது பிரகாரம் செஞ்சுக்கோங்க. அதில் நல்லா ஆட்டு மாதிரி வரைஞ்சிக்கிட்டாலும் பலன் தரும். வில்வ பலகையில் மொத்தத்தில் இந்த சக்கரங்கள் இருக்கணும். அதை செதுக்கினாலும் சரி, நல்லா ஆசாரி பெருமக்களாக பார்த்து அவங்கள இது போன்ற சக்கரம் எங்களுக்கு இந்த பலகையில் ரெடி பண்ணி கொடுங்கன்னா நிச்சயமாக பண்ணி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த சிலை செய்யக்கூடிய அந்த சிற்பங்கள், மர சிற்பங்கள் செய்யக்கூடிய கண்டிப்பாக அவங்க இந்த சக்கரங்கள் எது கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் எங்கேயும் நான் அலைய மாட்டேன் அப்படின்னா வீட்லேயே ஒரு நல்ல மார்க்கரில் ஸ்கட்சில் அழகான இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இந்த மகா சக்கரத்தை வரைஞ்சிக்கோங்க, வில்வ பலகையில் வரைஞ்சிக்கோங்க. இல்லை எனக்கு வில்வ பலகை ரெடி பண்ண முடியாது அப்படின்னா கவலையே வேண்டாம். பஞ்சலோக தகுடு இருக்கும், இல்லைன்னா எந்திர எழுத தகுடு இருக்கும். இந்த தகுடுகளில் ஏதோ ஒரு தகுடு, எந்திர தகுடு எழுதினா கூட உங்களுக்கு போதும். பஞ்சலோக தகுடு உங்களுக்கு கிடைக்கலனாலும், இல்லை வெள்ளி தகுடு கிடைச்சாலும் எழுதலாம். ஏதோ ஒரு பஞ்சலோகங்களை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த சக்கரத்தை எழுதிக்கிறீங்க. இது வரைஞ்சி இது வீட்டில் நல்லா தூய்மைப்படுத்தி நல்லா அதுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி பொட்டுகளில் வச்சு 5 முக விளக்கு, குத்து விளக்கு ஏற்றி மகாகுருநாதருக்கு பிடித்த செவ்வரளிப்பூ அர்ப்பணம் பண்ணி, தாமரைப்பூ, இது போன்ற குருநாதருக்கு பிடித்த மனம் அகிலக்கூடிய பூக்கள், மல்லிகைப்பூவிலிருந்து அனைத்து வாசனை நிறைந்த பூக்களும் முருகபெருமானுக்கு இந்த சக்கரம் மேலே அப்படியே தூவி விட்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி மகாகுருநாதருக்கு உங்களால் இயன்ற படையலை வச்சு நீங்கள் வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பழம், தேங்காய், ஊதுபத்தி, வெத்தலை பாக்கு, பூஜைக்கு உண்டான அனைத்து பொருட்களும் ரெடி பண்ணிக்கிட்டு மகாகுருநாதருக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க.
இதில் ஒரு அற்புதமான ரகசிய மந்திரம் என்னன்னா, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்ற இந்த மகா மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் உச்சரிச்சிங்களா மகா சக்தி பெறும். இந்த கந்தசஷ்டி கவசம் ஃபுல்லாக நீங்கள் படித்ததுக்கு உண்டான முழு பலனும் இந்த மந்திரத்தில் கிடைக்கும். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிற இந்த மகா மந்திரம் உங்களுக்கு சஷ்டி கவசம் பாடக்கூடிய அற்புதமான ஒரு பாகியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை உங்களால் இயன்ற அளவு உச்சரிங்க. உச்சரித்த பிறகு இந்த சக்கரத்துக்கு மேலே பூக்கள் எடுத்து இன்னொரு அற்புதமான மந்திரத்தை சொல்லி அந்த சக்கரத்துக்கு மேலே அப்படியே அர்ச்சனையாக போட்டு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்யுங்க. அது என்ன மந்திரம்னா, இந்த மகா மந்திரம் என்னன்னா, ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் ஷவ்வும் சரவணபவா. ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் ஷவ்வும் சரவணபவா அப்படிங்கிற இந்த மகாமந்திரம் 108 முறை உச்சரித்து அந்த பூக்களை அந்த எந்திரத்துக்கு மேலே நம்ம எழுதி வச்சிருக்கிற எந்திரத்துக்கு மேலே போட்டு படையலெல்லாம் படித்து மகாகுருநாதருக்கு தூப தீபம் கேட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றக்குள்ள இந்த வழிபாடு முருகபெருமான் மனம் மகிழ்வார். உறுதியாக உங்களுக்கு உண்டான பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் வழங்கி தீர்வார், உறுதியாக தீர்வார். ஏன்னா சரவணபவா மகா சக்கரம். இதில் பீச்ச மந்திரங்கள் எல்லாம் மிக அற்புதமாக மிக சூட்சம பீச்ச மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக அப்படியே உச்சரித்து இந்த மகாமந்திரம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த எந்திரத்தை பார்த்துக்கோங்க, இந்த மந்திரத்தை ஜபிங்க. இதில் அந்த ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை ஒரு விபூதி எடுத்து உங்களை சுற்றியும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக மிக பாதுகாப்பு கவசமாக இருக்கும். ஒரு விபூதியை சிறிது எடுத்துக்கோங்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களை சுற்றி வளமாக போட்டுக்கிட்டு அந்த விபூதியை நெத்தியில் இட்டுக்கோங்க. உங்கள் உடல் முழுவதும் இந்த விபூதியை தேய்ச்சிக்கிட்டீங்களா மிகப்பெரிய ஒரு கவசமாக இந்த மந்திரம் உங்களுக்கு செயல்படும். இது போன்ற சூட்சமம் நிறைந்த முருகபெருமான இந்த ஆடி கிருத்திகை நாளில் ஆடி சஷ்டிகையில் எல்லா நாட்களையும் முருகபெருமானுக்கு உகந்த நாள். இதில் மிக மிக சக்தி வாய்ந்த நாட்கள் இது எல்லாமே. ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகையில் நம்ம இந்த பூஜையை செஞ்சு வழிபாடு பண்ணக்குள்ள அற்புத பலன்கள் தரும். மிக மிக சிறப்படையலாம், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இது போன்ற சூட்சம முறை இது அனைவரும் முயற்சி செஞ்சு வெற்றி அடையணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.